ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆரி ஒர்க் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நான் அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட ஆரி ஒர்க்கு பேசிக்ஸ்ன்னு போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க. கம்மியான ப்ரைஸஸில் இருக்கும். மேபி யாராலையும் போக முடியல, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது இந்த ஆரி ஃப்ரேமு ப்ளஸ் பேசிக்ஸு, பீட்ஸு, சமக்கி, மணி, ஸ்டோன் வச்சது, அந்த மாதிரி தான் பேசிக்ஸு. 2 நீடில் கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் அந்த ஃப்ரேம் எடுத்துட்டேன். பேசிக்ஸ்க்கு இருக்கிற துணி கொஞ்சம் காட்டனில் இருக்கும். அப்போ தான் நமக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதில் இன்னர் ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேம்னு இருக்கும். இந்த இன்னர் ஃப்ரேம் உள்ளே வச்சுக்கோங்க. அவுட்டர் ஃப்ரேம் துணிக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு சைடில் ரெகுலேட்டர் மாதிரி இருக்கும். நம்ம அதை ரெகுலேட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ரெகுலேட்டர். இப்போது நான் இந்த மாதிரி போட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை டைட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதாங்க. இது டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லூஸாக வேணும்னா கூட இது நம்ம திருப்ப லூஸ் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கலாம். இப்போது நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு லைன் மட்டும் போட்டு எப்படி ஸ்டெயின் ஸ்டிச் போடணும், கோல்டன் த்ரெட்டில் எப்படி பேசிக் ஸ்டெயின் ஸ்டிச் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த கோல்டன் த்ரெட்டை ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை அந்த ஃப்ரேமுக்கு கீழே வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் நீடில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி அந்த நீடில் உள்ளே குத்துனாலே நமக்கு அந்த கோல்டன் த்ரெட் வந்துருங்க. மறுபடியும் அது உள்ளே விட்டு எடுக்கணும். இதுதான் ஸ்டெயின் ஸ்டிச்சு. ஆக்சுவலாக ஆரியோட பேசிக் ஸ்டெயின் ஸ்டிச்சு இது தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக தெரியும். நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப சர்வசாதாரணமாக ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடுவீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த நீடில் விடுறோம். உள்ளுக்குள்ளேருந்து நம்ம அந்த நீடிலுக்குள்ளே அந்த கோல்டன் த்ரெட் எடுக்கிறோம். மறுபடியும் நீடில் விடுறோம். அதுவே நமக்கு ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் மாதிரி அழகாக நமக்கு வருது. இப்போது இந்த மாதிரி நான் அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கிட்ட வந்துட்டேன். நம்ம கீழே ஹோல்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் நமக்கு ஸ்பீட் வருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு நம்மளே கூட ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ஈஸி தான். இப்போது நான் அந்த லைனை முடிக்க போகிறேன். லைன் ஃபினிஷிங் பண்ணும்போது என்ன மாதிரி நாட் போடணும், அப்படி போட்டால் தான் அது மறுபடியும் கலட்டாமல் வரும். இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த ஒரு த்ரெட் எடுத்துருங்க. த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற த்ரெட்டை இப்படி இழுத்து பிடிச்சிடணும். பிடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கலட்டவே முடியாது. நாங்கள் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி நாட் போடணும்னு சொல்லித்தரேன். கம்ப்ளீட்டாக ஸ்டெயின் ஸ்டிச் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் தான் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணுன்னா என் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.